உங்களுக்கு இது நடந்திருக்கா? சிம்பிளா ஒரு ஒப்பீனியன் சொன்னா அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆயிடுமா? யாராவது சைலண்ட் ஆயிடுறாங்க. இல்ல அவங்க டோன் மாறி பேசுறாங்க. சில பேர் பர்சனலாவும் எடுத்துக்கிறாங்க. வெல்கம் டு டீ கடை டாக்ஸ் எபிசோட் 2. நண்பர்களே, பேருக்கு தான் டீ கடை டாக்கு. ஆனா நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. வாங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கூட 2 பேருக்குள்ள பேசுற மாதிரி இருக்கும். உங்களோட கருத்துக்கள்லாம் திணிங்க, கமெண்ட்ல திணிங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம போய் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் அதுல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது நடந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஆரன் அடிச்சிட்டே இருக்காங்க நண்பர்களே ரோட்ல. கோடு காலியா தான் இருக்கு. ஆனா சும்மா ஆரன் அடிச்சிட்டு இருக்காங்க கீ 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 கீன்னு. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு. சரி, நம்ம கதைக்கு வருவோம். சிம்பிளா ஒரு ஒப்பீனியன் சொன்னா அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆயிடுமா? ஒன்னு யாராவது சைலண்ட் ஆயிடுறாங்க, இல்ல அவங்க டோன் மாதிரி பேசுறாங்க. சில பேர்லாம் பர்சனலா எடுத்துக்கிறாங்க நண்பர்களே. ஏய், நேற்று எச்சோட கிளாஸை கட்ட வச்சுன்னு மாட்டிட்டோம்டா. இருக்கிற வேலையில அவருக்கு இருக்கிற இந்த வேலை பெரிய பிரச்சனையா போச்சு. கஷ்டமா இருக்கு. கஷ்டமா தானே இருக்கு. சரி விடு, கிளாஸை கட்ட வச்சது உன் தப்பு. என்ன, கிளாஸை கட்ட வச்சு உன் தப்பு தானே. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்டா. சரி விடுறா, டேய் விடுறா. பெரிய பிரச்சனையா போச்சுடா, கஷ்டமா இருக்கு. கரெக்டு தான். நீ கிளாஸை கட் அடிக்காம தான் இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஓ, அப்ப நான் தான் பிரச்சனையா? உங்களுக்குலாம் நான் தான் பிரச்சனையா இருக்கேன்ல? அப்படிலாம் இல்லடா. பேசாத, போயிடு. பெரிய பிரச்சனையா போச்சுடா, கஷ்டமா இருக்கு. சரி விடு, இதுக்கப்புறம் தப்பு பண்ணாம இரு. உன்னை விட நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணல. நீ பண்ண தப்பை விட இது கம்மி தான். டேய், அதையும் இதையும் எதுக்குடா கம்பேர் பண்ணிட்டு இருக்க? நான் உன் நல்லதுதான்டா சொல்றேன். அது நீ சொல்லாத. உன்னை விட பெரிய உத்தமம் சொல்லிட்டோம், நான் கேட்டுக்கிறேன். சரி விடு, கோச்சுக்காத. யூடியூப்ல அஜய் ஷன்கட்னு ஒரு சேனல் இருக்கு, அதை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். டேய், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டானோ? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணலனா அஜய் ஷன்கட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். ஒப்பீனியன் தான் கொடுத்தோம், ஆனா ரெஸ்பான்ஸ் ஹெவியா வரும். ப்ராப்ளம் ஒப்பீனியன்ல இல்ல, ப்ராப்ளம் டைமிங்ல இருக்கு, டோன்ல இருக்கு. இன்னும் முக்கியமா நீங்க அவங்களோட என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு இருக்கு. யார்கிட்ட சொல்றோம், எப்படி சொல்றோம், எப்போ சொல்றோம், அதுதான் டிசைட் பண்ணும். அட்வைஸா இல்ல அட்டாக்கான்னு. சில பேர்லாம் சப்போர்ட் கேட்கறாங்க, சொல்யூஷன் இல்ல. தப்பி தவறிக்குள்ள அந்த சொல்யூஷனை கொடுத்துறாதீங்கடா. அடே பேர பசங்களா, வேணாண்டா சொல்யூஷன் மட்டும் குத்துறாதீங்கடா. தாத்தா அனுபவத்துல சொல்றேன்டா, வேணாண்டா பேர பசங்களா. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்தீங்கடா கண்ணு. சில பேர் வெண்ட் பண்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்கும், ஆனா அது கேட்க மைண்ட் செட் இருக்கா? ஏன் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கா? சொல்லுங்க. இல்ல உங்க பக்கத்துல இருக்க அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன் அவங்களுக்கு தான் இருக்கா? சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணா லூசுன்னு நினைப்பாங்க. ஒரே ஷேமா இருக்குங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் ப்ராப்ளம் சொன்னா இமிடியேட்டா கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பேண்டையா அப்புறம் பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. டீ கடையில் இப்படி உட்காந்து பேசுறது ஈஸி தான், ஆனால் ரியல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே நண்பர்களே, போன வீடியோவில் ரொம்ப நான் பூமர் மேட் டாக்ஸ் கொடுத்துட்டேன். அதான் இந்த வீடியோவில் நான் வந்து பூமர் டாக்ஸ் பேச போகிறது இல்லை, பேசலாம் நினைக்கிறேன். ஓகேங்களா? பொழுதும் சாஞ்சி விட்டது, டீயும் மாறி விட்டது. வீட்டுக்கு கிளம்புவோம். 6 மணி ஆக போகுது. கிளம்பல இன்னும் நீங்கள். அதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் லைக் எனக்கு நெக்ஸ்ட் உங்கள் மைண்ட் செட் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுவேன் நான். அப்போ தான் அது ஒரு டீ கடை டாக்கா 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லை நான் மட்டும் உட்காந்து தனியாக பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு. அதேமாதிரி வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேய் தம்பி, இப்போ பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கும்போது தான் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பானுங்க.